நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச் சொல். வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் பிளானிங் கண்டிஷன் அப்டேட்ஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த எதிர்பார்ப்புகள் இன்னும் சில நேரங்களிலும் சொல்லலாம், இல்லைனா இன்னும் ஒரு நாள் தாமதமும் ஆகும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. இதில் ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்குது, ஆனால் எதிர்பார்க்காத ஒரு சங்கடமான விஷயங்களும் இருக்குது. என்னென்னா, எஸ்பிஓவில் நம்ம கண்டிஷனை ஃபாலோ பண்ணி தான் ஆகணுங்கிற ஒன்றும், ஆனால் எல்லாருமே அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ண முடியுங்கிற ஒன்றையும் கொடுத்துருக்காங்க. அதுதான் எஸ்பிஓவில் முன்பணம் கட்டியே ஆகணும். ஆனால் எல்லாருனாலையும் எஸ்பிஓவில் கண்டினியூவாக ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படிங்கிறது சாத்தியம் அப்படிங்கிற கேள்விகள் தான் எஸ்பிஓவில் இப்போ இந்த அப்டேஷனுக்கு பிறகு போயிருக்கு. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. எஸ்பிஓக்குன்னு ஒரு அகெயின்ஸ்டாக ஒரு குரூப்பை ஓப்பன் பண்ணி அந்த குரூப்பில் சில வார்த்தைகள் வழக்கம் போல் நெகட்டிவாக பேசுகிறவங்க, அவங்க யாருன்னு பின்ன செக் பண்ணி பார்த்தா அவங்க இதுக்கு முன்னாடி இன்கம் எடுத்தவங்களாக தான் இருக்காங்க. ஸோ எஸ்பிஐ ஃபேமிலி உண்மையாகவே ஒர்க் பண்ண நினைக்கிற ஃபேமிலி, அவங்க எல்லாரும் இந்த கவுண்டிங்கில் ஆட் ஆகவே மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் எந்த குரூப்லையும் நீங்கள் உங்களுடைய மன உளைச்சலான என்ன ஒரு வார்த்தைகளையும், யூடியூப்பாக இருந்தாலும், இன்ஸ்டாவாக இருந்தாலும், டெலிகிராமாக இருந்தாலும், எந்த ஒரு குரூப்பாக வாட்ஸ்அப்பாக இருந்தாலும், எங்கே உங்களோட மன உளைச்சல் வார்த்தைகளை எவ்வளவு தான் கொட்டினாலும் அது பயனற்றது மட்டும்தான். உங்களுடைய மதிப்பு குறையிறது மட்டும்தான். நமக்குன்னு ஒரு குறை இருக்குது, அதை நமக்கு பிடிச்சவங்க நேரடியாக சொன்னால் தான் நமக்கு அது பிடிக்கும். ஏதோ ஒரு இடத்துல இதுதான் ஒரு நேரம்னு ஏற்கனவே எஸ்பிஓ மூலமாக எஸ்பிஓவில் சரியாக செயல்படாமல் விதிமுறைகளை மீறினவங்களாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த நேரம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கணும், அந்த நேரத்தில் நம்ம பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. இப்போ அந்த நேரங்கள்லாம் வருது. அந்த நேரம் அவங்க பயன்படுத்தும் போது நீங்கள் அதனோட கவுண்டிங்கில் ஆட் ஆகுறீங்க. ஸோ அதுதான் வேணான்னு இப்போ எல்லாருமே சொல்கிறது. எஸ்பிஓ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அந்த ஆப்ஷன் எல்லாருக்கும் ஏற்றது மாதிரி தான் ஒவ்வொன்றையும் கொண்டு வருவாங்க. அப்ரூவல் கைக்கு வந்தாச்சு, ஆனால் அதில் சின்ன சேஞ்சஸ், அதை விசாரிச்சுக்கிட்டும் அதை பற்றி பேசிக்கிட்டும் இருக்காங்க. இதனுடைய முடிவு என்னங்கிறது இன்னைக்கு இரவுக்குள்ளே இல்லைனா நாளை மதியத்துக்குள்ளே கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது அதனுடைய விளக்கம் என்ன, அதனுடைய உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு அதுக்கு பிறகு பார்க்கலாம். எஸ்பிஓ வேணும்னு நினைக்கிறவங்க ஓகே, நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் எஸ்பிஓங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். வேணான்னு நினைக்கிறவங்க நான் ரீஃபண்ட் வாங்குறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதான், நோ ப்ராப்ளம். இதில் உங்களுடைய என்ன தான் ஒரு குறைகளை சொன்னாலும் அடுத்து ஒரு வித்ட்ராவல் போட்டுட்டா இது சரி ஆகுமா ஆகாதா? ஆகிரும். எவ்வளவு தான் நம்ம சொன்னாலும், எவ்வளவு தான் பேசினாலும், அடுத்த சூழ்நிலை அடுத்தது நமக்கு ஏற்ற மாதிரி நடந்தால் இப்போ என்ன பேசணுமோ அது மறதிங்கிற ஒரு மருந்தாக மாறிடும். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.